இப்போ லட்சுமி சாகன் அவங்க வந்து அடுத்த ஐயாவோட இன்னொரு புத்தகம் குறித்து பேசுவாங்க. இனிய காலை வணக்கம். ரொம்ப இனிமையான ஒரு காலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மழையோடு வந்திருக்கோம். மழைக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கல, மழையோடு எல்லோரும் வந்திருக்கோம். பயணங்கள் எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருந்துச்சு, மதுரையிலேருந்து நான் வந்தேன், கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இந்த ஒரு அரங்கம் அப்படின்றது வந்து எழுத்தாளர்களோட ரொம்ப நெருங்கின தொடர்புடைய ஒரு இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல இத்தனை பேரை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் ரொம்ப பெருமிதமாக இருக்குது. எல்லாரையும் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் துரையரசி அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துருமா அப்படின்ட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி தகவல் சொல்லி வர வச்சுட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் வந்து சூதாடியும் தெய்வங்களும். அது ஐயா தேவதாஸ் அவர்கள் எழுதின மொழிபெயர்ப்பு புத்தகம்தான். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வாய்மொழி கதைகளின் சேகரங்கள் பல்வேறு நாடு, அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் உலகில் இருக்கும் பல்வேறு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வாய்மொழி கதைகளை வந்து ஐயா வந்து இதில் சேகரம் பண்ணி கோர்த்துருக்காங்க. இதுவும் பன்முக மேடையின் வெளியீடு. இந்த புத்தகம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு கதை சொல்லி சிறார் செயல்பாட்டாளராக இருக்கேன். எனக்கு இந்த புத்தகம் நான் பலமுறை வாசிச்சிருக்கேன். சில கதைகள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த புத்தகத்தை கையில் எடுத்து மாணவர்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசமாக கதைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது இந்த புத்தகத்தை கையில் எடுத்து வாசிக்கிற வழக்கம் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கும் இந்த புத்தகம் வரும்போது, என்ன இருந்தாலும் ஒரு நிகழ்வுக்கு வரும்போது மறுபடியும் அந்த புத்தகத்தை ஒரு தடவை நம்ம வாசிச்சுட்டு வந்துடணும், நம்ம ஏதாவது விட்டுட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தை மறுபடியும் நான் இந்த முறை வாசிக்கும்போது, ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் இந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். இந்த முறை வாசிக்கும் போது எனக்கு புதுவிதமாக தான் ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த புத்தகம். இதை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வை அப்படின்றப்போ, இது வந்து சிறார்களுக்கு கதை சொல்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு புத்தகம். இதில் நிறைய கதைகள் சிறார்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அக்லி டக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து பரவலாக எல்லா யூடியூப் சேனல்ஸு, ஸ்கூலில் டீச்சர்கள் சொல்லும்போது கூட அந்த வாத்து கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த வாத்து கதையை வந்து இந்த புத்தகத்தில் இருந்துச்சு. அகோரமான வாத்து அப்படின்ற தலைப்பில் வந்துட்டு இருந்துச்சு. சாரி, ஒரு நிமிஷம். அருவருப்பான வாத்து குஞ்சு. எனக்கு இந்த கதையை வாசிக்கும் போது நம்ம கதையை முழுமையாக நம்ம பிள்ளைங்களுக்கு சொன்னதே இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த வாத்து குஞ்சு எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பாங்க. ஆனால் நாம் வந்து சொல்கிறதே இல்லை. வாத்து குஞ்சை வந்து அந்த அம்மா வாத்து வெளியேற்றிருச்சு, அதோட சகோதர வாத்துக்கள் வெளியேற்றிருச்சு. இந்த வாத்து குஞ்சை யாருமே ஏற்றுக்கல. அதனால இது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருந்து அப்புறம் வெளியே வரையில அன்னப்பறவை ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த கதை வந்து மாணவர்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் இந்த வாத்து குஞ்சோட கதை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வாத்து ஒவ்வொரு இடமா போகிறது, ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மாணவர்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதே இல்லை. அது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அப்படின்னு இந்த கதை வாசிக்கும் போது நான் நினச்சேன். இந்த கதை புத்தகத்தில் வந்துட்டு மொத்தம் 33 கதைகள் இருக்குது. அதாவது இது வந்து இந்திய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கதைகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்மிய நாட்டு கதைகள் அது ஒரு 5, இலங்கை நாட்டு கதைகள் அது ஒரு 5, அப்புறம் சீனத்து கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 5, அதில் டிராகனை பற்றின கதைகள்னு சொல்லி அது ஒரு 4 கதைகள், அப்புறம் ஆப்பிரிக்க நாட்டு கதை ஒன்று இருக்குது, ஐரோப்பிய கண்டத்தோட அந்த நாட்டு கதைகள் வந்து ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இத்தாலிய நாட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 33 தலைப்புகள். ஒவ்வொரு கதையும் வாசிக்கும் போது நமக்கு எங்கோ ஏதோ நம்ம வாசித்த பழைய நான் சொல்கிற கதைகளோட ஒரு சாயல் இந்த எல்லா கதைகளையுமே இருக்க ஆரம்பிச்சுது. நான் இதில் ரொம்ப விரும்பி படித்த 2 கதைகளை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த இதை வந்து முடிச்சுக்கிறேன். அதாவது நான் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு சிரிப்பை உண்டு பண்ணின
என்ன ஒரு கதை அப்படின்னா ஆவியை விற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த கதை வந்துட்டு சீனத்து கதை. அந்த கதையில் எப்படின்னா ஜோங்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அந்த ஆள் வந்து ஒரு நாள் நடுநிசையில் நடந்து போய்கிட்டே இருப்பார். அவர் ஒரு ஆவியை சந்திப்பார். அந்த ஆவியை சந்திச்ச உடனே இவர் பயப்படாம, ஆவியை பார்த்தா பயம் வரணும், ஆனால் இவர் என்ன செய்வார்னா அதுக்கு வணக்கம் சொல்லிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த ஆவி சொல்லும் நான் ஆவி அப்படின்னும். உடனே இவர் என்ன சொல்லுவார், அந்த ஆவி இவரை பார்த்து கேட்கும் நீ யாரு அப்படின்னா நானும் ஆவிதான் அப்படின்னு சொல்லிடுவாப்ல. இவர் பொய் சொல்லிடுவாரு. இப்போ அந்த ஆவியோடையே பயணப்படுவார். கொஞ்சம் தூரம் அவர் நடந்து போவார். எங்கே போகிற, நான் இந்த மாதிரி அந்த சந்தைக்கு போகணும். அப்படியா, சரி நானும் அந்த பக்கம் தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லி ஆவி இவரை கூட கூப்பிட்டுக்கிறோம். 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த ஆவி வந்து எனக்கு ரொம்ப இந்த மனிதர் வந்து சொல்லுவார் எனக்கு கால் வலிக்குது. ஜோங் சொல்லுவார் எனக்கு கால் வலிக்குது, என்ன செய்யலாம்? ஆவி சொல்ல அப்போ நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி தூக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லும். உடனே இவர் சொல்லுவார் சரி நம்ம தூக்கிக்கலாம் அப்படின்னா. ஆவி ஜோங்க தூக்கும். ஜோங்க் சொல்லுவார், ஆவி சொல்லும் என்ன நீ இவ்வளோ கனமாக இருக்க அப்படின்னா நான் இப்போ தான் இறந்த ஆவியானேன் அதனால கனமாக இருக்கேன் அப்படின்னு. அந்த ஆவி அதையும் நம்பிடும். அப்படியா சரி பரவாயில்ல வா அப்படின்னு போவாங்க. கொஞ்சம் தூரம் தாண்டி போனோன்னே இவர் ஆவியை தூக்கிக்குவார். இவருக்கு ஆவியை தூக்கும் போது கணக்காது, ஏன்னா அது ஆவி இல்லையா. இது இப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு நீர்நிலை நதியை, அதாவது ஒரு வாய்க்காலை கடக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ சத்தம் இல்லாம அந்த இடத்த கடக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்குவாங்க. ஆவி கலந்துடும், அது சத்தம் இல்லாம கடந்துடும். ஆனா இவர் கடக்கும் போது சத்தம் கேட்கும். அப்ப மறுபடியும் இந்த ஆவி கேட்கும் சத்தம் இல்லாம கடக்கணும்னு பேசணும்ல, அப்புறம் ஏன் நீ சத்தம் போட்ட அப்படின்னா அப்பவும் சொல்லுவாரு நான் இப்ப இறந்த ஆவிதானே, எனக்கு இதெல்லாம் தாண்டி பழக்கம் இல்லை, அதனால நான் வந்து அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துருச்சு, இனிமே கவனிச்சுக்கிறேன் அப்படின்றவாரு. இப்படியே 2 பேரும் பேசி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் தூக்கிட்டு போகும்போது ஒரு கேள்வி கேட்பாரு. ஆவிகளுக்கு எதை பார்த்தா பயம் அப்படின்னுட்டு ஜோங் கேட்பாரு. அப்போ ஆவி சொல்லும் மனிதர்களின் எச்சில் எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, அது அந்த பேச்சை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இவர் தூக்கிக்குவார். அந்த நகரத்துக்குள்ளே போகும்போது சந்தைக்கு போகிற இடம் வரும்போது இவரே தூக்கிக்குவார், தோளில் வச்சுக்குவார். அந்த ஆவியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குவார். ஆவி இறங்கணும்னு நினைக்கும், அதால் முடியாது. அது அவர் அழுத்தி பிடிச்சது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கஷ்டப்படும். என்னை இறக்கி விடுன்னு சொல்லி எதுவுமே கேட்க மாட்டார். அந்த ஆவியை இழுத்து இவர் நல்லா டைட்டாக கழுத்தில் வச்சு பிடிச்சிட்டு இருப்பார். அந்த சந்தை வரும்போது இந்த ஆவி என்ன செய்யும்னா ஒரு ஆட்டுக்குட்டியாமா அது உருமாறி தப்பி போயிடலான்னு நினைக்கும். அது உருமாறணும்னு இவர் என்ன செய்வாரோ அதை துப்பிடுவார், அது மேலே துப்பிடுவார், அதாவது எச்சில துப்பிடுவார். ஆக்சுவலாக அதுதான் அங்கே இருக்கிற ட்விஸ்டே. என்னன்னா ஆவிகள் மேலே மனிதர்கள் எச்சில துப்பிட்டா அந்த ஆவியால் வேற எதுவுமே செய்ய முடியாது, அது உருமாறி இருக்கு. அந்த உருமாற்றம் மறுபடியும் மாற முடியாது. அப்போ என்ன செய்யறான், இது ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அதை சந்தையில் வித்துட்டு போயிடுவான். ஆக ஒரு ஆவியை வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமாக வித்துட்டு போகிறாங்க அப்படின்றத அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது வாசிக்கும் போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு. என்னென்னா குழந்தைங்களுக்கு சொன்னால் இதை கேட்கும்போது, இது இப்போ நான் கதை சொல்லும்போது இது பெரியோர்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அவங்க மொழியில் அவங்களோட பேசும்போது அவங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கிற ஒரு கதையாக இருக்கும். யோசிப்பா எப்படி ஆவியை வித்திருப்பாங்க அப்படின்றது வந்து அவங்க யோசிக்கிற ஒரு கதையாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நான் பள்ளிகளுக்கு போகும்போது மாணவர்கள்கிட்ட உங்களுக்கு என்ன கதை சொல்ல அப்படின்னு கேட்டோன்னே மேம் பேய் கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு இது வாசிக்கும் போது அது தோணுச்சு, மாணவர்கள் அப்படி கேட்கும்போது இந்த கதைகளை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு கதை, இந்த கதை அது வந்து இத்தாலிய நாட்டு கதை. அதாவது ஒருவரும் மடியாத நகரம், மடியா தேசம், ஒருவரும் மடியா தேசம். ஒரு மனிதர் இருப்பார். அந்த மனிதனுக்கு என்ன ஆசைன்னா தன் வாழ்நாள் முடியவே கூடாது, தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், நான் சாகவே கூடாது, சாகா வரம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அவரோட ஆசை. அவருக்கு வீடு, அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு அந்த தேசத்தை விட்டே வெளியேறிடுறாரு. நான் தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியேறிடுறாரு.
அப்படி தேடி போகும்போது போகிற பாதையில் ஒரு இடத்துல ஒரு வயதானவரை பார்க்குறாரு. இவருக்கு என்னன்னா யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும், எங்கே வந்து யாருமே மடியாத ஒரு தேசம் இருக்கு அப்படின்ற ஒரு தேடலை இவர் ஆரம்பித்து எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் இதை கேட்டுக்கிட்டே போவார். ஆனால் பெரும்பாலும் என்ன செய்வார்னா வயது முதிர்ந்தவர்களை தேடி போய் பேசுவார். இவருக்கு அது ஒரு பழக்கம். என்னன்னா அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து சொல்ல தெரியும், அவங்களோட ஒரு அனுபவம் இருக்கும். நீ எத்தனை வருஷம் நீ வாழ முடியும், நீ எத்தனை வருஷம் இங்கே வாழ்ந்திருக்க, அது முதல் கேள்வியாக இருக்கும். இந்த மாதிரி இவர் பேசிகிட்டே யோசிச்சுட்டு பேசிகிட்டே போயிட்டே இருக்காரு. என்ன செய்கிறாருன்னா ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒரு வயதானவர், அவருக்கு வந்து தாடி மார் வரைக்கும் தான் இருக்கும், மார்பளவில் இருக்கும் அந்த தாடி, வெள்ளை தாடி. ஒரு வயது முதிர்ந்தவர். அவர் என்ன செய்வார்னா ஒரு மலையை வந்து உடைச்சு அங்கேருந்து அந்த கற்களை எடுத்து ஒரு பாறை வண்டி, பாரம் தாங்கும் வண்டியில் போட்டு அதை இழுத்துக்கிட்டே நடந்து வருவார். அவரை பார்த்தோன்னா அவர்கிட்ட போயிட்டு, இது யாரும் மடியாத தேசமா, இங்கே இருந்தால் நான் வந்து ரொம்ப நாளைக்கு நான் வந்து எனக்கு சாகாவரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு. இவர் சொல்லுவார், இந்த மலையை குடைஞ்சு அதை அந்த மலையை ஃபுல்லாக எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஆயுள் இருக்குது, அப்போ அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு இவர் கேட்பாரு இந்த மனிதன். அதுக்கு அந்த முதியவர் சொல்வார், ஒரு 100 வருஷம் ஆகலாம். அப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் செத்துடுவேனா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், செத்து தான் போகணும், ஏன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் செத்துடுவேன், அப்போ நீங்களும் செத்து தான் ஆகணும். அப்போ எனக்கு இந்த நகரம் வேண்டாம், ஆனால் நீ 100 வருடம் உயிரோடு இருக்கலாம், என் கூட இருன்னு சொல்லுவார். இல்லை இல்லை, எனக்கு சாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து நடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போவார். பார்த்தா ரொம்ப அடர்ந்த காடு. அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மரங்கள் இருக்கும். அந்த காட்டு வழியாக போவார். இங்கேயாவது யாரையாவது தேடி கண்டுபிடிப்போம், அங்கே கண்டுபிடிச்சி நம்ம யாரையாவது இந்த காட்டுக்குள்ளே நம்மளால் வாழ முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே ஒரு வயது முதிர்ந்தவர் அந்த காடுகளை வந்து செப்பனிட்டு இருப்பார். செதுக்கி அந்த மரங்களை எல்லாம் செதுக்கி விட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த மனிதன் கேட்பான், அவர் எப்படி இருப்பாருன்னா அவரோட தாடி வந்து அவரோட நாபிக்கவலம், அதாவது தொப்புள் வரைக்கும் நீண்டு தொங்கும். அவர் கொஞ்சம் முதியவராக தெரிவார். அப்போ அங்கே போய் கேட்பாரு, இந்த காட்டில் நீங்கள் வாழ்கிறீங்களே, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நான் இந்த மரங்களை எல்லாம் இங்கேருந்து செப்பனிட்டு இருக்கேன், இதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் நான் திருப்பி செஞ்சுட்டே இருந்தேன்னா மரமே இல்லாத தேசம் ஆகிடும் அப்படின்வான். அப்போ இந்த ஆள் கேட்பாரு, இந்த தேசத்தில் எத்தனை வருஷம் உயிரோட வாழலாம்? அப்போ அந்த முதியவர் சொல்லுவார், என்ன நான் இந்த மாதிரி செத்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து இந்த காடை செப்பனிடுறது. நான் வளர அதை வெட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் வளர்றதே நின்று போயிடும். அப்போ என்னோட ஆயுள் முடிஞ்சு போயிடும். சரி, எத்தனை வருஷத்துக்கு இப்படி வெட்டிகிட்டே இருப்பீங்க அப்படின்னும் போது ஒரு 200 வருடங்களுக்கு நான் வெட்டிகிட்டே இருப்பேன். அப்போ 200 வருடங்களுக்கு அப்புறம் நான் இறந்துடுவேனா? நான் உங்களோட இருந்தால் இறந்துடுவேனா? ஆமாம், நானே இறந்துடுவேனே, நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாரு. அப்போ சொல்லுவார், 200 வருடங்கள் நீ வாழ்நாளே என் கூட இரு அப்படின்னு அந்த முதியவர் சொல்லும்போது முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. மறுபடியும் இந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் இன்னும் எங்கேயாவது தேடி போகிறேன், மனிதர்கள் அதாவது அழியாத தேசம் எங்கே இருக்குது அப்படின்றத நான் தேடி போகிறேன் அப்படின்னு மறுபடியும் நடந்து போயிட்டே இருப்பார். கொஞ்சம் தூரம் தாண்டி போகும்போது அங்கே ஒரு பெரிய கடல். அந்த கடலில் வந்து ஒரு முதியவர் கடல் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அவரோட தாடி வந்து கால் வரைக்கும் முட்டி வரைக்கும் வளர்ந்துருக்கும். அவரை பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் காலமாகவே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கார் போல இருக்கே, இவர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு கேட்கும்போது இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட போகிறாரு. அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து ஒரு வாத்து வந்து அங்கே தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த கடலை குடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இங்கே வந்து நீங்கள் இந்த வாத்து இங்கே வந்து மனிதர்கள் அழியாத ஊரா இது அப்படின்னு, இறக்காத ஊரா அப்படின்னா, நான் இங்கே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த வாத்து இந்த தண்ணிகளை குடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இந்த வாத்து எவ்வளோ காலத்துக்கு இந்த கடலில் இருக்கிற தண்ணிகளை குடிக்கும் அப்படின்னா, இவர் சொல்கிறாரு, அது இப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு 300 வருடம்
நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 300 வருடத்துக்கு அப்புறம் மறுபடி நம்மளாம் இறந்து போயிடுவோமா? என்னோட வாழ்வு அந்த வாத்து குடிச்சு முடிச்சோடனே முடிஞ்சு போயிடும். அப்போது நான் மடிஞ்சிடுவேன். அப்போ என் கூட இருக்கிற நீயும் இறந்து தான் போகணும். இல்லை எனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போவார். அங்கே ஒரு இன்னும் முதியவரான ஒருத்தரை பார்ப்பாரு. அந்த மனிதர்கிட்ட கேட்பாரு, நான் மனிதர்கள் சாகாத இடத்துக்கு வந்துட்டேனா, அழியாத தேசத்துக்கு வந்துட்டேனா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் பல காலமாக இங்கே தான் இருக்கேன், நான் அழியலை, நீ என் கூட இரு, நீயும் சாக மாட்ட, உறுதியாக சொல்கிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம், நான் இங்கே பல காலமாக இருக்கிறேன், எனக்கு எந்த அழிவும் வரலை, நான் நல்லா இருக்கிறேன், நீ என் கூட இரு, இது அழியாத தேசம்தான், மனிதர்கள் இங்கே அழியவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மனிதன் சொல்கிறாரு, அப்படியா, அப்போ சரி நான் உங்களோட தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இவரும் அதே மாதிரி கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருக்கிறாரு. நாள் போகுது, வருடங்கள் ஆகுது, அப்படியே போயிட்டே இருக்குது. இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் அமைதியாக நிம்மதியாக அங்கே இருக்கிறாரு. இவருக்கு ஒரு ஆசை வருது, அப்பா அம்மா தம்பி தங்கச்சியெல்லாம் பார்க்க போகணுன்னு. அப்போ இந்த முதியவர் சொல்கிறாரு, நீ பார்க்க போகும்போது அங்கே யாரையும் பார்க்க முடியாது, அது பல காலம் ஆயிடுச்சு. இப்போ நீ போனேன்னா உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இறந்துருப்பாங்க, அவங்களாம் அழிஞ்சாச்சு, நீ அங்கே போனால் அந்த இடம் கூட உனக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை வருது. அப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஆசையாக இருக்குது, அப்போ எல்லாரும் அழிஞ்சதுக்கப்புறமும் நான் உயிரோடு இருக்கேன்னா அப்படின்னா நான் போய் என்னோட தேசத்தை பார்க்கணும் அப்படின்றாரு. உடனே இந்த முதியவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ஒரு வெள்ளை குதிரையை கொடுத்துட்றாரு. இந்த குதிரையில் ஏறி இந்த குதிரையிலேயே போயிட்டு ரிட்டன் இதுலேயே நீ வந்துடணும், திரும்பி இந்த குதிரையை விட்டு நீ கீழே இறங்குனேன்னா உன் காலம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கவனமாக இருக்கணுன்றாரு. இவரும் சரி நான் கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே எந்த பாதையில் வந்தாரோ அதே பாதையில் போகும்போது கடல் இருந்த இடத்துல கடல் இல்லை, அது வெறும் புல் தரையாக இருக்குது. அங்கே அந்த முதியவரும் அந்த வாத்தும் இறந்து போய் எலும்பா ஒரு குவியலாக இருக்காங்க. அடுத்தது அதை தாண்டி போகிறாரு. அடடா, நல்ல வேளைக்கு நான் இந்த தேசத்தில் வாழலை, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. மறுபடியும் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போகிறாரு. அங்கே அந்த காடை அழித்தவர், அந்த காடை அழித்த அந்த மனிதரும் அவரும் இறந்துடுறாரு. அவரும் எலும்பு குவியலாக கிடக்கிறாரு. அந்த இடம் பார்த்திங்கன்னா பாலைவனமாக இருக்குது. அடுத்ததாக மலை இருந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த நடந்து போகும்போது அந்த முதியவரை பார்த்தா அங்கேயும் அந்த முதியவர் இல்லை. இந்த 3 இடங்களுக்கும் வரும்போது அந்த மலை ஆனால் குடையப்பட்டுருச்சு. அந்த இடம் மலை இல்லாமல், மலை இருந்த சுவடே இல்லாமல் இருக்குது. இந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆஹா நான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆனந்தமாக என்ன செய்கிறாருன்னா இவரை ஊர் தேடி போகிறாரு. போனால் இவர் அப்பா அம்மா இருந்த அந்த ஊர், அந்த தேசத்தில் இவர் இருந்த இடம் இவருக்கே தெரியல, அவ்வளோ மாறி போயிருக்குது. இவருக்கு ஆச்சரியம், என்னடா இப்படியெல்லாம் மாறி போயிருக்கு. அப்போ இவருக்கு ஒரு பயம் வருது, ஆஹா நம்ம குதிரையை விட்டு இறங்கிடக்கூடாது, இதை விட்டு நம்ம இங்கேருந்து நம்ம போயிடணும், நம்ம போகலைன்னா நம்ம கண்டிப்பாக இறந்துடுவோம் அப்படின்றது இவருக்கு தோணுது. திரும்பி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. போகிற வழியில் ஒரு வயதானவரை பார்க்குறாரு. அவர் காலில் போட்டிருந்த செருப்பெல்லாம் தேஞ்சு போய் அவர் காலில் இருந்து கலண்டு கீழே கிடக்குது. அந்த முதியவர் ஒரு மாட்டு வண்டியை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த சக்கரம் சகதியில் மாட்டியிருக்கு. இவர் உடலெல்லாம் சேராக இருக்குது. அந்த முதியவர் உடலெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் இந்த மனிதனை பார்த்து சொல்கிறாரு, நீ இளைஞனாக தானே இருக்க, இறங்கி இந்த மாட்டு வண்டியை கொஞ்சம் தள்ளிவிடு அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, இல்லை முடியாது, நான் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன். என்ன அவசரமாக இருந்தாலும் இந்த முதியவனை பார்த்தா உனக்கு பாவமாக தோணலையா, நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்துட்டு போ அப்படின்னும் போது இந்த மனிதனுக்கு ஆஹா சரி நம்ம ஒரு உதவியை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இங்கே தான் ஒன்றும் இல்லையே இந்த முதியவர் மட்டும்தானன்ட்டு அந்த குதிரையை விட்டு கீழே இறங்குறாரு. இறங்கினோடனே அந்த முதியவர் இவரை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சோடனே இவர் என்னையை விட நான் போகணும், நீ ஏன் என்னையை பிடிக்கிற, நீ உதவி தானே கேட்ட அப்படின்றப்போ
நான் உன்னை எத்தனை காலமாக துரத்திக்கிட்டே வர்றேன்னு தெரியுமா, இந்த கலண்டு கிடக்கிற செருப்பு வந்து அதை உனக்கு சொல்லும், இது எவ்வளோ தேஞ்சிருக்குன்னு பாரு, இத்தனை வருடமாக நான் துரத்திட்டு வரேன், நான் தான் உனது மரணம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த மனிதன் வந்து வேற வழி இல்லாமல் அந்த மரணத்தின் பிடியில் மாட்டிக்குவார். இந்த கதை மூலமாக நமக்கு தெரிகிறது என்னன்னா, என்னதான் நம்ம எவ்வளவுதான் தேடி போனாலும் கடைசியில் ஏதோ ஒரு முடிவு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. இது இத்தாலிய நாட்டு கதை. எனக்கு இதை வாசிக்கும் போதுமே அந்த மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து இந்த கதைக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி இந்த கதை புத்தகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 33 கதைகள், ஒரு பக்க கதை 2 பக்க கதைன்னு அந்த சின்ன சின்ன கதைகளாக இருந்தாலும் அவ்வளவு அருமையாக இருக்குது. ஒரு சில கதைகள் தவிர மற்ற எல்லா கதைகளுமே மாணவர்கள் வாசிக்கிற அளவுக்கு திறனான ஒரு கதைகளாக இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த புத்தகத்தை எனக்கு அறிமுகம் செய்ய வாய்ப்பு கொடுத்த துரையரசி அக்காக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.